ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ள சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கான துவக்க விழா முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடித்திற்கான கையெழுத்தை விட்டார். இதைத் தொடர்ந்து அந்த திட்டத்திற்கான நடைமுறை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில இன்று மாலை 5 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இதுக்கான துவக்க விழா நடைபெற இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். இது 2000 நபர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 1200 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் அமைச்சர்கள் உள்ளிட்டவரும் பங்கேற்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே காவல் ஆணையர் அமர்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஏற்பாடு குறித்து ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சிங்கப்பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கார்கள், கொலையா கார்கள், இலட்சணைப்படுத்திய கார்கள் எல்லாம் அணிவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்து பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் சிங்கப்பெண்கள் இந்த சிறப்பு படையினர் வேலை செய்யும் விதமாக இந்த படை உருவாக்கப்பட்டதாகவும், குறிப்பாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்த இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பட்ட அதிகாரிகளை வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையிலும் இந்த சிறப்பு படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட பின்னரை மீட்பது, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் மற்ற ஆதரவுக்கான வழிவகைகளை உரிய நேரத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யவும் இவர்களுக்கு இந்த சிறப்பு படையோட பணிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் பாத்திரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களின் பாதுகாப்பு மேம்பட்ட பணிகளை இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை ஒற்றை இலக்காக